பிரியனிடம் கேட்கலாம். சார் வணக்கம் சார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது குறித்து அன்புமணி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். நேற்று எடப்பாடி பழனிசாமி கூட பேசியிருந்தார். அதிமுக கூட்டணியில பாமக நிச்சயம் இடம்பெறும் அப்படின்றத. இந்த நிலையில அன்புமணி இந்த மாதிரி ஒரு பதிவு வெளியிட்டிருக்கார். இது இபிஎஸ்க்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கா? கண்டிப்பாக அமித்ஷா ஏற்கனவே ரொம்ப தெளிவா இருக்காரு. அதாவது நடக்க போறது தேசிய ஜனநாயக முன்னணியோட ஆட்சி, அதுல பாஜக பங்கு பெறும் சொல்லியிருக்காரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அது மாதிரிலாம் கிடையாது. அதிமுக பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் சொல்லிட்டு அவர் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காரு. மக்களுக்கு ஒரு தெளிவில்லாம ஒரு நிலையில எடப்பாடி பயணத்தை மேற்கொண்டிருக்காரு என்பது என்னுடைய கருத்து. அது ஒரு பக்கம் இருக்க, அமித்ஷாவை தொடர்ந்து இப்ப அன்புமணியும் ஆட்சியில் பங்கு என்ற ஒரு கோஷத்தை வச்சிருக்காரு. இப்போ எல்லா கட்சிகளுமே திமுக கூட்டணி கட்சிகளும் சரி, அதிமுகவில் சேரதாகவோ அல்லது தனியாகவோ இருக்கிற கட்சிகளும் சரி, அதிகாரத்தில் பங்குன்ற ஒரு விஷயத்தை தெளிவாக முன்வைக்கிறாங்க. ஆனால் கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற திமுகவோ அல்லது அதிமுகவோ இதுவரையும் கொள்கை ரீதியாக அதிகாரத்தில் பங்குன்ற ஒரு விஷயத்துக்கு உடன்படவில்லை. ஸோ அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க என்ற விஷயம் தெரியாத போது, கூட்டணி கட்சிகள் மட்டும் அதிகாரத்தில் பங்கு அப்படின்னா அப்போ என்ன மாதிரியான ஆட்சியை கூட்டணிக்கு தலைமை வைக்கிற கட்சிகள் என்ன பிரச்சாரத்தை மேற்கொள்வாங்க? கூட்டணி ஆட்சியில் மேற்கொள்வாங்களா, அதிகாரத்தில் பங்கு மேற்கொள்வாங்களா? அது மக்கள்கிட்ட எந்த மாதிரியான எதிர்விளைவுகளை உண்டாக்கும்? மக்கள்கிட்ட ஆதரவு கிடைக்குமா கிடைக்காதா? ரெண்டாவது, இப்படியாக அதிகாரத்தில் பங்கு நீங்க விஷயத்தை வைக்கும்போது கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சி போட்டி போடுற இடங்களை குறைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப அது போட்டி போடுற இடங்களை குறைக்கிறத ஒத்துப்பாங்களா? ஏன்னா அதிகமான இடங்கள்ல போட்டி போட்டால் தான் மெஜாரிட்டி வர முடியும். அப்போ கூட்டணி கட்சிகள் அதிகமான இடங்கள் கேட்கறதுக்கு காரணம் கூட்டணியில பங்கு பெறது மட்டுமில்ல, கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சி போட்டி போடுற எண்ணிக்கையை குறைக்கிறது. ஆக்சுவலா அதை குறைக்கிறது மூலமா அது மெஜாரிட்டி பெறதை தடுக்கிறது. அது மெஜாரிட்டி பெறதை தடுக்கிறது மூலமாக கூட்டணி ஆட்சிக்கு வழி வகுக்கிறது. இது ஒரு மறைமுகமான ஒரு அழுத்தம் கொடுக்கிற ஒரு விஷயம். கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சிக்கு மறைமுகமாக ஒரு அழுத்தம் கொடுக்கிற விஷயமா நான் பாக்குறேன். அதை தான் இப்போ பாமகவும் கையில் எடுத்திருக்காங்க. பாமக பொறுத்த மட்டும் ஒரு விஷயம் என்னன்னா, அந்த கட்சி இப்போ இரண்டு பிரிவாக இருக்கிறது. ராமதாஸ் அவர்கள் தலைமையிலும் அன்புமணி அவர்கள் தலைமையிலும் இருக்கு. அது ஒன்றுபட்டு தேர்தலுக்கு முன்னாடி ஒன்றுபட்டு வலிமையாக இருக்குமே. ஆனால் அது கூட்டணியில தங்களுக்கு தேவையான இடங்களை ஒரு டிமாண்ட் பண்ணி பெற முடியும். இல்ல இது மாதிரியே இரண்டாக பிரிந்து இருந்தால் ஒரு பிரிவு எந்த சைடு போறது, இன்னொரு பிரிவு எந்த சைடு போறதுன்னு தெரியாது. ஸோ அன்புமணி தலைமையில அது ஒரே அணியாக தேர்தலுக்கு முன்னாடி மாறினால் அன்புமணி நினைக்கிற மாதிரியான அதிகமான இடங்கள் கேட்டு கூட்டணிக்கான அந்த அதிகாரத்தில் பங்கு பெறுவதற்கான ஒரு முயற்சியில் இறங்கலாம். அது தேர்தல் நெருக்கத்துல தான். தமிழ்நாடு அரசியல் தேர்தல் நெருக்கத்துல வேறு பல அதிரடி மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதைத்தான் இப்போது நடந்து கொண்டிருக்கும் அரசியல், பல கட்சிகளின் அரசியல் செயல்பாடுகள் நமக்கு சொல்லுகின்றன. சார், 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சிக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு சார்? அதுதான், கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சியோட போட்டி போடுற இடங்களோட எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கான முயற்சியில் இறங்குவாங்க. தங்களுக்கு அதிகமான இடங்கள் கேட்கறது மூலமாக அவங்க கம்மியான இடங்கள்ல போட்டி போடுறதுக்கான முயற்சியில் இறங்குவாங்க. அப்படி கம்மியான இடங்கள்ல கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சிகள் போட்டி போட்டா அது மெஜாரிட்டி பெறுவதற்கான வாய்ப்பு குறைவு. அப்போ இயற்கையாகவே கூட்டணி அரசாங்கத்தை நோக்கி அந்த அது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது எல்லாம் ரெண்டு கூட்டணிக்குமே பொருந்தும். அதிமுக கூட்டணிக்கும் பொருந்தும், திமுக கூட்டணிக்கும் இது பொருந்தும். அதனால தேர்தல் நெருக்கத்துல தான் இவங்க எவ்வளவு கேட்கறாங்க, அவங்க எவ்வளவு தலைமை தாங்குற கட்சி எவ்வளவு கொடுக்குறாங்க, அவங்க எவ்வளவு குறைச்சிக்கிறாங்க. 117 இடங்கள் மெஜாரிட்டி பெறணும்னா அவங்க குறைஞ்சபட்சம் 145 150 இடங்கள்ல போட்டி போட்டாதான் 117 இடங்கள்ல வின் பண்ண முடியும். அவங்க போட்டி போடுறது 130 இடங்கள்ல போட்டி போட்டாங்க வச்சுக்கோங்க, 117 இடங்கள்ல வெற்றி பெற முடியாது. அப்போ 110 இடங்கள்ல 120 இடங்கள்ல வெற்றி பெற்றாங்கன்னா அது கூட்டணி ஆட்சியை நோக்கி தான் போகும். முன்பு 96 போல கருணாநிதி அவர்கள் 96 இடங்கள் பெற்று ஆட்சி அமைச்சாரு. பாமகவும் காங்கிரஸும் வெளியில இருந்து ஆதரிச்சாங்க. ஆனால் இனி 26 தேர்தலுக்கு அப்புறம் எந்த கட்சிகளும் வெளியில் இருந்து ஆதரவு என்ற விஷயத்துக்கு போக மாட்டாங்க. எதா இருந்தாலுமே கூட்டணியில பங்கு, மைனாரிட்டி கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சி மைனாரிட்டியாக இடங்களை பெருமையானால் கூட்டணியில் பங்கு என்ற ஒரு கண்டிஷனோட தான் அவங்க சேருவாங்க. ஆட்சியில் பங்கு என்ற கண்டிஷனோட தான் சேருவாங்க என்பது என்னுடைய கருத்து. அதனால பாமகவோ அது வேறு எந்த கட்சியோ அதிகாரத்தில் பங்கு கேட்கிற கட்சி கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சியிட்ட அதிகமான இடங்கள் கேட்பதன் மூலமாக கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சியை குறைவான இடத்துல போட்டி போடுறதுக்கு தள்ளுறதன் மூலமாக அது கூட்டணி ஆட்சி என்ற விஷயத்துக்கு அது எடுத்துக்கொண்டு போகிற ஒரு வழியை கூட்டணி கட்சிகள் செய்வாங்க என்பது என்னுடைய கருத்து. இணைப்புல உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி சார்.